திரு கல்கி அவர்களின் ஜீவரசம் சிறுகதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் நான் 18 வயதுள்ள இளைஞனாய் இருந்தேன். கலாசாலையில் MA வகுப்பில் படித்து கொண்டிருந்தேன். ஆகவே என்ன செய்யலாம் என்று யோசித்தேன். ஓர் அற்புதமான யோசனை தோன்றியது. நகரத்திற்கு அருகிலுள்ள ஏதேனும் ஒரு கிராமத்துக்கு சென்று அந்த ஒரு வாரமும் அமைதியாக படித்து பரீட்சை பாடங்களை கரைத்து குடித்துவிட்டு வந்துவிடுவதென்று தீர்மானித்தேன். அவ்வாறே ஒரு நாள் காலையில் குளித்து முடித்துவிட்டு உடையணிந்து கைப்பட்டி ஒன்றில் டார்வின், ஷேக்ஸ்பியர் முதலியவர்களையும் மாற்றி அணிவதற்கு சில துணிகளையும் எடுத்து வைத்து கொண்டு கிளம்பினேன். ரயில்வே ஸ்டேஷன் சென்றதும் எந்த ஊருக்கு டிக்கெட் வாங்கலாம் என்று பார்த்தேன். நகருக்கு 5-6 ஸ்டேஷனுக்கு அப்பால் தாமரைவேலி என்ற ஸ்டேஷன் இருந்தது. ஊரின் பெயர் அழகாய் இருந்தபடியால் அந்த ஸ்டேஷனுக்கே டிக்கெட் வாங்கி கொண்டு ரயில் ஏறினேன். ஓடிய போது சிந்தனையும் வெகு தூரம் ஓடியது. தாமரைவேலி, ஆகா, என்ன அழகான பெயர்! ஊரும் அத்தகைய அழகாகத்தான் இருக்கும். பக்கத்திலே சலசலவென்று ஜலம் ஓடிக்கொண்டிருக்கும் ஆறு, தாமரையும் அல்லியும் பூத்திருக்கும் பெரிய குளம், தென்னந்தோப்புகள், மாமரங்கள், வாழை தோட்டங்கள், வீடுகள், 2 சிறு கோவில்கள். ஆகா, படிப்பதற்கு எவ்வளவு அமைதியான இடம்! சாப்பாட்டை பற்றி கவலை இல்லை. ஹோட்டல் இருக்காது என்பது உண்மையே. அதனால் என்ன மோசம்? ஒரு வீட்டிற்குள் தைரியமாக நுழைந்து சாப்பாடு போடும்படி கேட்கலாம். விஷயத்தை சொன்னால் சந்தோஷமாக போடுவார்கள். லொடக் என்று ஆடிக்கொண்டு ரயில் நின்றது. அவசரமாக வண்டியை விட்டு கீழே இறங்கினேன். என்ன ஏமாற்றம்! எல்லாம் வெறும் ஆகாச கோட்டையாக முடிந்தது. ஆறு இருந்தது, தண்ணீர் இல்லை. குளம் இருந்தது, தாமரையும் அல்லியும் இல்லை. தென்னை மரம் இருந்தது, ஆனால் சமீபத்தில் இடி விழுந்திருக்க வேண்டும். எனவே மட்டையாவது தேங்காய் தலையாவது இல்லாமல் மொட்டையாய் நின்றது. மாமரம் பெயருக்கும் இல்லை. புளிய மரம் ஏராளம். கோவில் ஒன்று இருந்தது, ஆனால் இடிந்து பாழாய் கிடந்தது. நந்தவனத்துக்கு பதிலாக எங்கெங்கும் குப்பை மேடுகளாய் காணப்பட்டன. ஒரு கள்ளுக்கடை, ஒரு காபி ஹோட்டல், ஒரு போலீஸ் ஸ்டேஷன், ஒரு சுருட்டுக்கடை, ஒரு பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்தில் உபாத்தியார் அரித்மெட்டிக் என்று அழுத்தந்திருத்தமாய் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். ஆயினும் நான் தைரியத்தை கைவிடவில்லை. அடுத்த ரயில் வரும் வரையில் ராமவாசம் செய்தே தீருவதென்று தீர்மானித்தேன். வேறு வழியும் இல்லை. என்னதான் இருந்தாலும் கிராமம். ஆகா, எவ்வளவு விஸ்தாரமான மைதானம்! என்ன அழகான அருகம்புல்! எவ்வளவு நேர்த்தியான மண்! அப்புறம் இதோ தெரியும் சப்பாத்தி கள்ளி. இவையெல்லாம் காண கிடைக்குமா? அவசரப்பட்டு கிராம வாழ்க்கை வெறும் ஹம்பக் என்று தீர்மானித்தது பிசகுதான். எப்படியும் இந்த புல் நிறைந்த மைதானத்தில் சிறிது நேரம் உட்கார்ந்து அமைதியாக படிக்கலாம். ஆனால் அதற்கு முன்னால் கொஞ்சம் தாகத்துக்கு சாப்பிட வேண்டும். தொண்டை வறளுகிறது. காபி கிளப்புக்கு கிராமத்துக்கு வந்தும் காபி கிளப்பா? ஏதாவது ஒரு வீட்டுக்குள் நுழைந்து கொஞ்சம் மோர் வாங்கி குடித்து விட்டு வரலாம். கிராமத்துக்குள் சென்றேன். கொஞ்சம் ஒதுங்கி நின்ற ஒரு வீடு என்னை கவர்ந்து இழுத்தது. அது சிறிது பாழடைந்த வீடு. ஏழை வீட்டுக்கு போனால்தான் நல்லது. தைரியமாக காலனா கொடுத்து மோர் கேட்கலாம் என்று எண்ணியவாறு வீட்டின் அருகில் சென்றேன். பெயர் லலிதா விலாசம். கதவு தாளிடப்பட்டிருந்தது. வெளிச்சுவரில் ஏதேதோ எழுதப்பட்டிருந்ததை பார்த்தேன். ராஜ பிரதிநிதி அரவிந்த் பிரபுவுக்கு ஒரு நோட்டீஸு. இது கண்ட ஒரு வாரத்திற்குள் நீர் நமக்கு தரவேண்டிய 2 லட்சம் ரூபாயையும் அனுப்பி வைக்க வேண்டியது.
இல்லாவிடில் உம்மை வேலையில் இருந்து தள்ளிவிடும்படி சிபாரிசு செய்யப்படும். சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகளை எல்லாம் இந்தியாவிலுள்ள பற்பல இடங்களுக்கு மாற்றியிருப்பதாக மற்றொரு உத்தரவு எழுதப்பட்டிருந்தது. இடையிடையே ஜீவரசம் ஜீவரசம் என்று பல இடங்களில் பொறிக்கப்பட்டிருந்தது. சரி, நமது கிராமவாசம் வீண் போகவில்லை, இங்கே ஏதோ வினோதம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டேன். கதவை தட்டினேன். சிறிது நேரத்திற்கெல்லாம் கதவு திறக்கப்பட்டது. முதலில் ஒரு கரும் பூனை வெளியே வந்தது. அப்புறம் ஒரு முயல்குட்டி, அப்புறம் ஒரு நாய். பின்னர் ஒரு கிழவரின் முகம் மட்டும் தெரிந்தது. பிறகு கிழவரின் உருவம் முழுதும் வெளியே வந்தது. ஆஹா, எத்தனை பெரிய கிழவர்! நீண்ட வெண்ணிற தாடி, முழங்கால் வரை வந்த வெண்மையான மேலங்கி, கண்ணில் மூக்கு கண்ணாடி, நெற்றியில் குங்குமம், ஆஜானுபாகுவான தோற்றம். யாரோ பிரம்ம ஞான சங்கத்தை சேர்ந்த மகானாய் இருக்க வேண்டுமென்றும் இங்கே தனிமையாக வந்து தவம் செய்கிறார் என்றும் நான் நினைத்தேன். என்னப்பா, எங்க வந்த என்றார். தங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததற்காக மன்னிக்க வேண்டும். தாகமாயிருக்கிறது, கொஞ்சம் மோர் கிடைக்குமா என்று கேட்க வந்தேன் என்றேன். மோர்? மோர்? என்ன மோரா? ஓஹோ, மோர். சாரி, சரி, உள்ளே வா என்றார் கிழவர். எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தட்டியது. இருந்தாலும் உள்ளே சென்றேன். சுற்றுமுற்றும் பார்த்ததும் என் கலக்கம் அதிகரித்தது. காரணம், அவ்வளவு விசித்திரமாக சாமான்கள் அங்கே காணப்பட்டன. பழைய அலமாரி, அதற்குள் கணக்கில்லாத கண்ணாடி புட்டிகள், ஒடிந்த மேஜை, அதன் மீது கண்ணாடி குழாய் முதலிய என்னென்னவோ கருவிகள், மூளைக்கு மூளை கிழிந்த பழைய புத்தகங்கள், ஒரு ஜோடி பூனை, 4 முயல், ஒரு நாய், எலிவளை முதலியன. கிழவர் ஒரு சட்டியிலிருந்து கொஞ்சம் மோர் ஊற்றி கொடுத்தார். அதை மறுப்பதற்கு எனக்கு தைரியமில்லை. வாங்கி குடித்தேன். சட்டென்று ஒரு யோசனை தோன்றியது. தாங்கள் என்ன ரசாயன சாஸ்திரியோ என்று கேட்டேன். ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டதாகவே எண்ணினேன். என்ன என்ன ரசாயனமா? இல்லை, ரசவாதம் ரசவாதம் என்றார். கிழவன் பைத்தியக்காரன் என்பது இப்போது நன்கு விளங்கிவிட்டது. திரும்பி போவதற்காக ஒரு அடி எடுத்து வைத்தேன். ஆனால் அதற்குள் கிழவன் என் கையை பிடித்து கொண்டான். ஏதோ பெரிய ரகசியம் சொல்வது போல அவன் கூறியதாவது, தெரியுமா, நான் ஜீவரசம் கண்டுபிடித்திருக்கிறேன். 1,00,000 உயிர்களின் வடிகட்டி ஜீவசத்து. ஆமாம், 1,00,000 உயிர்கள். ஓர் உயிருக்கு 100 வருஷம், 1,00,000 உயிருக்கு கோடி வருஷம், கோடி வருஷத்து ஆயுள் இதோ இந்த புட்டியில் அடங்கியிருக்கிறது. இவ்வாறு சொல்லி கிழவன் மேஜையிலிருந்து ஒரு சிறு புட்டியை எடுத்து காட்டினார். இந்த பைத்தியக்காரனிடமிருந்து எப்படி தப்பி வெளியே போகப் போகிறோம் என்று எனக்கு ஏக்கம் உண்டாகிவிட்டது. நல்லது ஐயா, ரயிலுக்கு போக வேண்டும். மோர் கொடுத்தீர்களே, அதற்கு ஏதாவது காசு என்று நான் தயங்கினேன். நீ நல்ல பையன், நான் சொல்றத கேளு. ஒரு புட்டி வாங்கிக்க. ஜீவரசம் 1,00,000 உயிர்களின் வடிகட்டிய சத்து, கோடி வருஷ ஆயுசு என்று கிழவன் ஜீவரசத்தை பற்றி வர்ணித்தான். அங்கிருந்து தப்புவதற்கு இதுதான் வழி என்று நினைத்தேன். என்ன விலை என்று கேட்டேன். விலை 3 ரூபாய். நீ நல்ல பையன், உனக்கு மட்டும் 2 ரூபாய் என்றார். ஒரு குவளை மோருக்கு 2 ரூபாய் நல்ல பேரம் அல்லவா? ஆனால் எனக்கு அப்போதிருந்த மனக்குழப்பத்தில் கையில் இருந்த 10 ரூபாயையும் கேட்டாலும் கொடுத்திருப்பேன். நான் வெளியே வந்து அந்த வீட்டின் கீழண்டை சுவரை பார்த்தபோது அதில்
பித்துக்கொள்ளிக் கிழவன் என்று யாரோ குழந்தைகள் எழுதியிருப்பதை கண்டேன். என் நடையின் வேகம் நான் சொல்லாமலே அதிகமாயிற்று. நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். இப்போதுதான் ஒரு வண்டி போயிற்றென்றும் அடுத்த வண்டி வர இன்னும் 3 மணி நேரம் ஆகுமென்றும் சொன்னார்கள். அட தெய்வமே என்று எண்ணியவனாய் ஸ்டேஷனில் இருந்த கடையில் வாழைப்பழம் வாங்கி கொண்டு சமீபத்தில் புல் முளைத்திருந்த ஒரு மைதானத்தில் போய் உட்கார்ந்தேன். வானம் மப்பும் மந்தாரமுமாயிருந்தது. ஏதோ வந்ததற்கு சிறிது நேரம் அமைதியாய் படிப்போம் என்று எண்ணினேன். அதற்கு முன் மருந்து புட்டியை எடுத்து ஒரு முறை பார்த்தேன். பெருமூச்சுடன் அதை கீழே வைத்துவிட்டு டார்வின் புத்தகத்தை கையில் எடுத்து படிக்கத் தொடங்கினேன். ஜீவ வர்க்க பரிணாமத்தை பற்றியும் குரங்கிலிருந்து மனிதன் எப்படி பிறந்தான் என்பதை பற்றியும் வெகு ரசமாக சொல்லப்பட்டிருந்தது. அந்த ரசத்தில் சொக்கிப் போன எனக்கு ஆனந்தமான நித்திரை வந்தது. சை, தூங்கக்கூடாது என்று எண்ணி நான் கண்ணை கசக்கிய போது சமீபத்தில் காலடி சத்தம் கேட்டது. நிமிர்ந்து பார்த்தேன். எதிரில் யார் வந்ததென்று நினைக்கிறீர்கள்? புத்தகத்தில் யாரை பற்றி படித்து கொண்டிருந்தேனோ அந்த சாட்சாத் ஆஞ்சநேய பெருமாள்தான். குரங்குடன் மனிதன் ஒருவனும் கூட வந்தான். அவன் கழுத்தில் ஒரு பழைய ஹார்மோனிய பெட்டி தொங்கிக் கொண்டிருந்தது. குரங்கு சட்டையும் குல்லாவும் அணிந்திருந்தது. இந்த பிராணியிடமிருந்தா நாம் எல்லோரும் பிறந்தோம். டார்வினும் ஒரு பெரிய பைத்தியக்காரன் போலிருக்கிறதே என்று நான் நினைத்தேன். குட் மார்னிங் சார் என்றான் குரங்காட்டி. அவனுடைய குரங்கு என்னை வெகுவாக கவர்ந்து விட்டதென்பதை அவன் எப்படியோ கவனித்திருக்க வேண்டும். அனுமார், ஐயாவுக்கு சலாம் போடு என்றான். அனுமார் சலாம் போட்டது. ஐயாவுக்கு வாத்தியம் கேட்க பிரியமா என்று கேட்டான் அந்த மனிதன். இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னேன். ஹார்மோனியம் என்றாலே எனக்கு பிடிக்காது. அதிலும் நான் வசித்த ஹோட்டலுக்கு அடுத்த வீட்டில் இருந்த ஹார்மோனியம் என் படிப்பை கெடுப்பது போதாதென்று இங்கு அமைதியாக படிக்க வந்த இடத்திலுமா? ஐயா அனுமாருக்கு காலனா கொடுப்பாரு, நான் வாத்தியம் வாசிப்பேன் என்றான் மனிதன். இரண்டும் இல்லை என்றேன் நான். அப்படியானால் ஐயா அரையனா கொடுப்பாரு, நான் வாத்தியம் வாசிக்காது இருப்பேன் என்றான் மனிதன். இப்போது அவன் குரங்கின் விலாவில் குத்தவே அது ஓடி வந்து தன் தலையில் இருந்த குல்லாவை எடுத்து நீட்டியது. மறுபடியும் தோல்விதான். சட்டை பையில் கைவிட்டு காலனாக்களை தேடிக்கொண்டிருந்தேன். இதற்குள் குரங்கின் கவனம் பக்கத்தில் இருந்த வாழைப்பழத்தின் மேல் போய்விட்டது. அப்பொழுது எனக்கு அருமையான ஒரு யோசனை தோன்றியது. கிழவனிடம் பெற்ற ஜீவரசத்தை இந்த குரங்குக்கு கொடுத்து ஏன் பரிசோதிக்க கூடாது என்பதுதான் அந்த யோசனை. சட்டென்று ஒரு வாழைப்பழத்தை உரித்து குரங்காட்டி பார்க்காமல் இருந்த சமயத்தில் புட்டியிலிருந்து அதில் கொஞ்சம் மருந்து ஊற்றி குரங்கனிடம் கொடுத்தேன். குல்லாவில் அரையனாவும் போட்டேன். அடுத்த கணத்தில் குரங்கு என் எஜமான் தோளுக்கு போயிற்று. வாழைப்பழம் குரங்கின் வயிற்றுக்கு போயிற்று. குரங்காட்டி என்னை வாழ்த்திக் கொண்டே போனான். இவ்வளவுதானா, ஒன்றுமில்லையா என்று நினைத்து கொண்டு மீண்டும் படிக்கத் தொடங்கினேன். ஆனால் குரங்காட்டி கொஞ்ச தூரம் போய் நின்று குரங்கனிடம் ஏதோ வாதமிடுவதை கேட்டதும் நிமிர்ந்து பார்த்தேன். ஆஹா, இதென்ன விந்தை! பழைய குரங்கு எங்கே? இந்த பெரிய குரங்கு எங்கிருந்து வந்தது? குரங்காட்டி ஏதோ தந்திரத்தினால்தான் இந்த புதிய குரங்கை கொண்டு வந்து விட்டானா? அப்படி இருக்க முடியாது. ஏனெனில் குரங்காட்டியிடம் என்னைப் போலவே அதிசயமடைந்தவனாய் காணப்பட்டான். அவன் குரங்கை கீழே இறக்கிவிட்டு அதை பார்த்து ஏதேதோ ஹிந்துஸ்தானி பாஷையில் பேசினான்.
நன்றாக கண்ணை துடைத்து கொண்டு பார்த்தேன். முன்பு பார்த்த குரங்கை விட இது 3 மடங்கு பெரியதாயிருந்தது. நிமிஷத்துக்கு நிமிஷம் அது வளர்ந்து வந்ததுடன் உருவமும் மாறி வந்தது. இப்போது குரங்காட்டியின் மார்பு அளவுக்கு அது உயர்ந்து விட்டது. அதன் முதுகு வளைவு மறைந்து போயிற்று. கால்கள் நிமிர்ந்து வந்தன. ஆனால் குல்லா பழைய குல்லாதான். சட்டையும் பழைய சட்டைதான். ஆனால் உடம்பு பருத்த போது சட்டை தாறுமாறாய் கிழிந்து விட்டது. எனவே பழைய குரங்குதான் இப்படி வளர்ந்து வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. வாயை பிளந்த வண்ணம் இந்த அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருந்தேன். குரங்கு அல்லது மாஜி குரங்கு இன்னும் சில நிமிஷத்தில் தன் எஜமானின் தோள் அளவுக்கு வந்து அவன் முகத்தை வினோதமாக உற்று பார்க்க தொடங்கிய போது அதற்கு மேல் அந்த மனிதனால் தாங்க முடியாமல் போய்விட்டது. அவன் ஹார்மோனிய பெட்டியை தொப்பென்று கீழே போட்டுவிட்டு, ஆண்டவனே, அல்லாவே என்று கூச்சலிட்டு கொண்டு ஓட்டம் பிடித்தான். ரயில் வேலி, தண்டவாளம், அதன் அருகில் இருந்த வாய்க்கால் முதலியவற்றை அவன் சிறிதும் பொருட்படுத்தாமல் ஒரே தாண்டாக தாண்டி குதித்து ஓடினான். ஆனால் நானோ இந்த மகத்தான அற்புத காட்சியை பார்த்த வண்ணம் மந்திரத்தினால் கட்டுண்டவன் போல் உட்கார்ந்திருந்தேன். குரங்காட்டி ஓடி போனதும் மாஜி குரங்கு திரும்பி பார்த்தது. மெதுவாக என்னை நோக்கி வந்தது. இப்போது காட்டு மிராண்டி மனிதனைப் போல் காணப்பட்டது. இதற்குள்ளாக சட்டை சுக்கு சுக்காக கிழிந்து கீழே விழுந்து விட்டபடியால் தலையில் குல்லாவை தவிர வேறொன்றும் இல்லை. அந்த வினோத பிராணி என் எதிரே வந்து உற்று பார்த்தது. எப்படியேனும் அதை திருப்தி செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. பக்கத்தில் இருந்த வாழைப்பழத்தை சீப்புடன் எடுத்து அதனிடம் கொடுத்தேன். அந்த குரங்கு அப் 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 என்றது. அப்படியா, சந்தோஷம் என்றேன் நான். உள்ளுக்குள் எனக்கு இருந்த திகிலை சொல்லி முடியாது. குரங்கு மனிதன் எனக்கெதிரில் புல்லில் உட்கார்ந்து கொண்டான். கிக் 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 என்றான். எக் 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 என்றான். பின்னர் என்னை நோக்கி ஏதோ கேட்பவன் போல் பக் 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 என்றான். என் மூளை இப்போது வேலை செய்ய ஆரம்பித்தது. இதென்ன விந்தை, இதென்ன அற்புதம், எப்படி நிகழ்ந்திருக்கும்? கிழவனுடைய ஜீவரசம் செய்யும் வேலையா? ஜீவரசம் ஆயுளைத்தானே வளர்க்க முடியும். 1,00,000 உயிர்களின் வடிகட்டிய சத்து, 1 கோடி வருஷ ஆயுள், டார்வின் கொள்கை, பரிணாமவாதம். ஓஹோஹோ, விளங்கிவிட்டது. கிழவன் பைத்தியக்காரன் அல்ல, மகா சித்த புருஷன். வெறுமே உயிரை சாகாமல் வைத்திருக்கும் ஜீவரசம் அன்று. உயிர் வளர்ச்சிக்கு தரும் ஜீவரசம் 1/4 மணி நேரத்தில் 1,00,000 வருஷத்தின் வளர்ச்சி. ஆஹா, என்ன அற்புதம்! ஆனால் இந்த அற்புதத்தில் உண்மையை கண்டுபிடித்த மகிழ்ச்சியை நான் அதிக நேரம் அனுபவிப்பதற்கில்லை. ஏனெனில் நிமிஷத்துக்கு நிமிஷம் நிலைமை மாறி மேலும் மேலும் பிரமிப்பு உண்டாகி வந்தது. இப்போது அந்த குரங்கு மனிதன் பேசுவதற்கு முயல்கிறது என்பதை அறிந்து கொண்டேன். இன் இன் என்று சொல்லிக்கொண்டே அவன் ஜீவரசம் இருந்த புட்டியை சுட்டிக்காட்டினான். பிறகு சிறிது சிரமப்பட்டு இன் இன் இன்னும் கொஞ்சம் என்றான். ஆதி காலத்தில் முதலில் தோன்றி மனித சாதி தமிழ்மொழி தன் பேசிற்றென்று ஒரு தமிழ் பிரமுகர் கூறுவது எனக்கு நினைவுக்கு வந்தது. அது உண்மையாகவே இருக்க வேண்டுமென்று நினைத்தேன். ஆனால் அது குறித்து அதிக நேரம் சிந்திப்பதற்கு தருணம் அதுவன்று. இன்னும் கொஞ்சம் ஜீவரசம் குடித்துவிட்டால் என்ன விளையுமோவென்ற பீதி எனக்கு உண்டாகிவிட்டது. ஆகையால் புட்டியை கையில் எடுத்துக்கொண்டு எழுந்திருக்க முயன்றேன். ஆனால் முயற்சி பலிக்கவில்லை. வலிமை பொருந்திய ஒரு கை என்னை பிடித்து இறுக்கியது. மற்றொரு கையால் அவன் புட்டியை பிடுங்கி அதிலிருந்த ஜீவரசம் முழுவதையும் குடித்து விட்டான்.
பின்பு அவன் என் கைப்பெட்டியை திறந்தான். அதில் இருந்த என்னுடைய மாற்று உடைகளை எடுத்து அணிந்து கொண்டு மறுபடியும் கீழே உட்கார்ந்தான். என் மூளை திருவிழா காலங்களில் திருக்குளம் குழம்புவது போல் குழம்பிற்று. அது அடியோடு சிதறப்போகாமல் இருக்கும் பொருட்டு நகரம், கலாசாலை, என்னுடைய ஆசிரியன் முதலியவர்களை பற்றி எண்ணினேன். எனக்கு நேர்ந்திருக்கும் இந்த நிலையை என் விஞ்ஞான ஆசிரியரால் கூட சமாளிக்க முடியாது என்று கருதினேன். ரொம்ப நல்லது என்று அக்குரங்கு மனிதன் தூய தமிழில் பேசினான். பிறகு ஏதோ அபூர்வ ஜந்துவை பார்ப்பது போல் என்னை பார்த்துவிட்டு, நீ என்ன பழைய கர்நாடகமாயிருக்கிறாயே என்றான். ஒரு கூத்தாடி குரங்கு என்னை பார்த்து பழைய கர்நாடகம் என்று சொல்லும் என்று கனவிலும் கூட எண்ணியதில்லை. எனவே அக்கேள்வி என்னை தூக்கி வாரி போட்டது. அப்போது என் மடியிலிருந்து டார்வின் புத்தகம் கீழே விழுந்தது. ஓஹோ, மாண்டு போன ஆங்கில மொழியா என்றான் அம்மனிதன். நிமிஷத்துக்கு நிமிஷம் என் வியப்பு அதிகமானது போல் அவன் உருவமும் மாறி வந்தது. பழைய காட்டுமிராண்டி வடிவம் போய்விட்டது. அவன் தேகம் மெலிந்து மென்மையாகி இருந்தது. மண்டை அசாத்தியமாக பெருத்துவிட்டது. கண்களும் அப்படியே. வாய் மிகவும் சிறுத்திருந்தது. விரல்கள் மெலிந்து நீண்டிருந்தன. தலையில் இருந்த சிறு குல்லா ஒன்றுதான் அவன் சற்று நேரத்திற்கு முன் குரங்காயிருந்தான் என்பதை எனக்கு நினைவூட்டியது. இந்த நினைவு வந்ததும் மறுபடியும் ஒரு நிமிஷம் சிந்தனை செய்தேன். வளர்ச்சி அதிவேகமாக நிகழ்ந்து வருகிறதென்று அறிந்தேன். குரங்கு காட்டு மனிதனாகி, காட்டு மனிதன் இக்கால மனிதனாகி, இக்கால மனிதன் வருங்கால மனிதனாகிவிட்டான். இப்போது அவனை கண்டதும் என்னை அறியாமலே பயபக்தி உண்டாயிற்று. மீண்டும் சட்டென்று எனக்கு ஒரு அரிய யோசனை தோன்றியது. வருங்காலத்தை பற்றி இந்த வருங்கால மனிதன் கூறுவதையெல்லாம் எழுதி வைத்து கொண்டால் நல்லதல்லவா? அப்படி செய்து கொண்டால் கலாசாலை ஆசிரியர்களை கூட ஓட ஓட விரட்டலாம். உடனே நோட்டு புத்தகமும் பென்சிலும் சட்டை பையிலிருந்து எடுத்துக்கொண்டேன். ஓஹோ, எழுதும் கலை! இது மறந்து போய் 2 லட்சம் ஆண்டு கழிந்து விட்டதல்லவா என்று கூறி வருங்கால மனிதன் வியப்புடன் நோக்கினான். பிறகு சட்டென்று ஓர் எண்ணம் உதயமானவனைப் போல் என்னை உற்று பார்த்து, நீ யார் என்று கேட்டான். விஞ்ஞான புலவர்கள் ஒரு வண்டு அல்லது தேனீயை நோக்குவது போல் அவன் என்னை ஆராய்ச்சி கண்ணுடன் பார்க்கத் தொடங்கினான். உடனே எனக்கு அளவில்லாத பீதி உண்டாயிற்று. நல்ல வேளை அவன் முன்போல் காட்டுமிராண்டி மனிதனாயில்லை. தப்பித்து ஓடி போகலாம். எழுந்து ஓடினேன். ஆனால் சில அடி தூரம் போவதற்குள் என் கால்கள் தாமாகவே நின்றன. விருப்பமில்லாமல் திரும்பி பார்த்தேன். வருங்கால மனிதன் இருந்த இடத்திலேயே இருந்தான். ஏதோ கண்ணுக்கு புலனாகாத சக்தி என்னை பிடரி பிடித்து தள்ளி கொண்டு போய் அவன் எதிரில் உட்கார வைத்து தேக பலத்தை அவன் இகழ்ந்து கூறியதன் கருத்து எனக்கு இப்போது நன்கு விளங்கியது. இதற்குள்ளாக அவன் மண்டையும் கண்களும் இன்னும் அதிகம் பெருத்திருந்தன. கண்களில் காந்த ஒளி வீசியது. இதன் பின்னர் அவன் வாய் திறந்து பேசவில்லை. ஆயினும் அவனுடைய கட்டளைகள் என் மூளையில் சற்று நன்றாக பதிந்தன. உன் குல்லாவை எடுத்து என்னிடம் கொடு என்று மானச ரூப கட்டளை பிறந்தது. முடியாது என்று நான் வாயால் சொன்னேன். ஆனால் கையினால் குல்லாவை எடுத்து கொடுத்தேன். மௌன மனிதன் அக்குல்லாவை மண்டபம் போலிருந்த தன் தலையின் உச்சியில் வைத்து கொண்டான். பின்னர் குரங்கு குல்லாவை என்னிடம் கொடுத்தான். இதை உன் தலையில் வைத்துக்கொள் என்ற இன்னொரு கட்டளை பிறந்தது. மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அதை வாங்கி என்னுடைய தலையில் வைத்து கொண்டேன். இடது கையில் குல்லாவை தூக்கி வலது கையினால் சலாம் போடு
என்று அடுத்த உத்தரவு வந்தது. ஐயையோ, இது என்ன அநியாயம்! மனிதர்கள் குரங்குகளையும் நாய்களையும் பழக்குவது போலல்லவா அவன் நம்மை பழக்குகிறான். முடியாது என்று பல்லை கடித்து கொண்டு சொன்னேன். ஆயினும் என் இடது கை குல்லாவை தூக்கியது, வலது கை சலாம் போட்டது. மீண்டும் சலாம் போடு. எனக்கு கண்ணில் நீர் ததும்பியது. ஆயினும் சலாம் போட்டேன். எழுந்து நின்று கூத்தாடு. அவமானம், அவமானம். ஆனாலும் எழுந்து நின்று கூத்தாடினேன். போதும், உட்கார். உட்கார்ந்தேன். அடுத்தாற்போல் செத்துப்போ என்ற கட்டளை பிறக்கக்கூடாதா என்று நினைத்தேன். என்ன அதிசயம்! அடுத்த கணத்தில் செத்துப்போ என்று பயங்கரமான கட்டளை வந்தது. மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே மல்லாந்து விழுந்தேன். வருங்கால மனிதனுடைய பயங்கரமான பெரிய மண்டை என் முகத்தின் அருகே வந்தது. அவனுடைய மெலிந்த நீண்ட விரல்கள் என் முகத்தை தீண்டின. அளவில்லாத பீதி கொண்டவனாக கண்களை மூடிக்கொண்டேன். ஒரு பெரிய பிரயத்தனம் செய்து கண்களை திறந்தேன். என் மார்பின் மீது குரங்கு உட்கார்ந்து பல்லை இழுத்து கொண்டிருந்தது. சுற்றும் முற்றும் பார்த்தேன். குரங்காட்டி ஹார்மோனியத்தை திறந்து ஸ்வரம் போட்டு கொண்டிருந்தான். எருமை கன்று சத்தமிடுவது போல் இருந்தது. பக்கத்தில் வாழைப்பழங்கள் எல்லாம் உரிக்கப்பட்டு தோல்கள் கிடந்தன. கடவுளே, இவ்வளவும் கனவுதானா? சற்றென்று எழுந்து உட்கார்ந்தேன். என் மார்பில் இருந்து கீழே விழுந்த குரங்கு என்னை நோக்கி கிக் 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 என்றது. ஐயா அனுமாருக்கு காலனா கொடுப்பாரு, நான் வாத்தியம் வாசிப்பேன் என்றான் குரங்காட்டி. இங்கு எத்தனை நேரமாய் நின்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்டேன். கால் நாளியாக நிற்கிறேன் சாமி. இன்று முழிச்ச முகமில்லை. பொழுது விடிந்து தம்பிடி கூட கிடைக்கல. அதோ அந்த பித்துக்குழி வீட்டில் ஒரு நாளி வீணாய் போச்சு. நீங்களோ பட்ட பகலில் தூங்கி போயிட்டீங்க என்றான். பித்துக்குழி என்றதும் நான் பக்கத்தில் திரும்பி பார்த்தேன். குரங்கு அப்போதுதான் ஜீவரசம் இருந்த புட்டியை திறந்து கொண்டிருந்தது. ஐயையோ என்று ஒரு சத்தம் போட்டு அதை பிடுங்கி வீசி எறிந்தேன். கிராமவாசம் போதும் போதும் என்று ஆகி ஸ்டேஷனை நோக்கி வேகமாக நடக்க ஆரம்பித்தேன். அப்போது குரங்கு என்னை உற்று பார்த்து பக் 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 என்றது. மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அதற்கு நான் சலாம் போட்டேன். கதை முடிவடைந்தது.